Hello guys, my name is Shiva. 3D printer. இப்போ இந்த 3D பிரிண்டரோட growth வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதோட சேல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ இது ஏன் இப்படி வந்து இதோட சேல்ஸ் அதிகரிக்குது, இதோட வாண்டட் என்ன, ஸோ இதோட அப்ளிகேஷன் எங்க, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ இந்த மாதிரி A to Z இந்த 3D பிரிண்டரை பற்றி டீட்டெயிலாக தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 3D பிரிண்டர் வந்து நீங்கள் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்லையோ இல்லை யூடியூப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண வீடியோஸ் வரும். ஸோ சிம்பிளாக வந்து நமக்கு தேவையான வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோ இல்லை ஒரு ஷேப்போ இல்லை ஏதோ ஒரு டாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்கில் பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை தாண்டி 3D பிரிண்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல நிறைய விதமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் 3D பிரிண்டர்னு இருக்கு. ஆமாங்க, மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலை வச்சு நம்மளால 3D பிரிண்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட ஃபுல் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேறு. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக போய் வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு தேவையான ஷேப்பை பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணுறாங்க, அதே ஷேப் வந்து சிமெண்ட் வச்சு வீடை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய நியூஸ்லாம் கூட பார்த்துருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸில் படிச்சிருக்கலாம். இன்றைக்கி வந்து இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஜஸ்ட் 1 டேல வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி இப்போ வந்துடுச்சு. ஸோ இந்த 3D பிரிண்டர் என்னைக்காவது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த 3D பிரிண்டர் ஏன் இவ்வளோ க்ரோத் ஆனிச்சுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கலாம்? ஸோ இது வந்து க்ரோத்தை பற்றி சொல்ல தேவையில்லை, ஏன்னா இதோட வாண்டட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 டேல வீடு கட்டி தராங்க, க்ளோ ப்ரைஸ்னா யார் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஓகே, இதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் வைஸ் இது எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ நீங்கள் எல்லா கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டா இல்லை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்கும். இப்போ அங்கே வந்து இன்ஜினை வந்து ஏதாச்சும் டெவலப் பண்ணணும்னு நினச்சி ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணுன்னா எப்படி பார்ப்பாங்க? ஸோ இந்த 3D பிரிண்டர்னா உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுது, காஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ மெட்டல்லே 3D பிரிண்ட் பண்ணுறாங்க, உடனே அந்த இன்ஜினை அசம்பிள் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஏரோஸ்பேஸ் இருக்குது, இல்லை சேட்டலைட் தயாரிக்கிற நாசா, ஸோ இஸ்ரோ, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன பார்ட் தேவைப்படாது. ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டர்ன் பண்ணி மோல்டிங் ஊற்றி அது அவங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரொம்ப அக்யூரேட்டான ஷேப்பை கொண்டு வரவே முடியாது. பட் வந்து இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரொம்ப அக்யூரேட்டான, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஒரு ஸ்பியர் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஸ்பியருக்குள்ளார நமக்கு நிறைய ஷேப்பு டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படணும்னா அது வந்து இந்த 3D பிரிண்டர்னால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதோட க்ரோத் அதிகமாக இருக்குது. இப்போது 2022 மட்டும் இதோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பில்லியன். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து இது 30 பில்லியன் வரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இருக்குன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D பிரிண்டர் மேனுஃபேக்சருங்களுக்கு நிறைய டேக்ஸ் ஃப்ரீஸு, ஸோ நிறைய சப்போர்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணுறாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட், ஆர்மி, டிஃபென்ஸு, இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D பிரிண்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் 3D பிரிண்டர்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அவங்க ப்ராஜெக்ட் தேவையான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரோன் செய்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான பாடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இது ஸ்டூடெண்டோட ஸ்கில்ஸும் வந்து டெவலப் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய க்ரோத் இருக்குது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இதோட மெட்டல் 3D பிரிண்டிங்கும் அதே மாதிரி அந்த ஹவுஸ் பில்ட் பண்ணுற 3D பிரிண்டிங்கோட ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே, வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா சிம்பிள் 3D பிரிண்டர்னாவே அது சிஎன்சி மிஷின் தான். ஸோ இது 3 ஆக்சிஸ் சிஎன்சி மிஷின். இதுலேயே வந்து 5 ஆக்சிஸ் சிஎன்சி இருக்குது. ஸோ இந்த 5 ஆக்சிஸ் 3D பிரிண்டிங் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அதாவது சர்ஃபேஸ் ஆங்கிளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம பேசிக் லெவலில் கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் 3D பிரிண்டர் நார்மலாக 3 ஆக்சிஸ் சிஎன்சி மிஷின், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டெப்பர் மோட்டார், அது ஒரு ஆக்சிஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் இல்லை. ஓகே, இப்போது ஃபிலிமெண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் பிளாஸ்டிக். ஏன்னா பிளாஸ்டிக்கில் வந்து நமக்கு வேணும்னா பிளாஸ்டிக் வேணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடர்னு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரூடர் என்ன பண்ணால் இந்த ஃபிலிமெண்ட்டை வந்து உருக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி கொடுக்கும். இந்த ஃபிலிமெண்ட்டோட டயம் வந்து பார்த்தீங்கன்னா 3.17. ஸோ ஃபிலிமெண்ட்ன்றது ஒரு பிளாஸ்டிக் ஒயர் தான். இந்த நாசிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டயால இருக்கும், 0.5, 0.7. இது நம்மளோட டிபெண்டன்சி பொறுத்து இருக்கும். இந்த நாசில் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெசல்யூஷன் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்மூத்னஸ்ஸும் அந்த ஃபினிஷிங், நமக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் எல்லாமே பெட்டராக கிடைக்கும். ஸோ அதிக டயா போட போட நமக்கு ஒர்க் சீக்கிரம் முடியும், ஆனால் ரெசல்யூஷன் கிடைக்காது. ஸோ அது ஒர்க்கோட டிபெண்டன்சி பொறுத்து வந்து மாறும். அதே மாதிரி சைஸ் மாற மாற அவங்க வந்து நாசிலோட சைஸும் மாற்றுவாங்க. ஆனால் நாம் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது 0.7 இல்லை 0.5, அது சம்திங் எனக்கு தெரியல. பட் ஓகே,
இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ அந்த ஃபிலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பர் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடர் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளால வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மைக்ரான் லெவல்லே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த நாசில்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட், இப்போ இந்த ஃபிலிமெண்ட் வந்து ஒரு உள்ளார இன்ஜெக்ட் ஆனிச்சுன்னா இந்த நாசில்லேருந்து எவ்வளோ வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இருக்கும். அந்த கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அல்கோரிதம்ல ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம என்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாசில் போடுறன்றதை பொறுத்து அது வந்து சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ஃபிலிமெண்ட்லேயே ஏகப்பட்ட பிளாஸ்டிக் டைப்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி வேணாலும் நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, இந்த ஃபிலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, எக்ஸ்ட்ரூடரை கொண்டு போய் நம்ம சிஎன்சியோட ஹெட்டில் வச்சிடறோம். ஸோ இப்போ 3 ஆக்சிஸ் சிஎன்சி மிஷின் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா லேயர் பை லேயர் ஆகும். இப்போ 0.5 நாசில் போட்டிருக்கும். இப்போ இது ஒரு லைனை வந்து கிரியேட் பண்ணிச்சுன்னு வைங்க. அந்த லைன் வந்து ஹைட் வந்து 0.5 இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு சிலிண்டரை வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. அதோட டயா வந்து ஒரு 5 ஹைட் வந்து 10 இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து என் ஹேண்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த மிஷின் வந்து என்னோட ஹேண்ட் கீழே பாட்டமில் ஒரு 5 டயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போடுது. நீங்கள் பென்சிலில் போடுற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் அந்த டயாவை வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணுறீங்க பென்சிலில். அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் வச்சு ஷேட் பண்ணுது. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும்? 0.5 நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து அது மேலே திரும்பவும் ஒரு சர்க்கிள் போட்டு திரும்ப ஷேட் பண்ணும். இப்போ இதோட 1 இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது நமக்கு 20 டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சிலிண்டர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ சிம்பிள், எல்லா ஷேப்ஸும் இதே மாதிரி லேயர் பை லேயர் கிரியேட் ஆகுது. ஸோ ஆனால் ஷேப்ஸ் மாறும்போது இப்போ இது வந்து சர்க்கிளாக இருக்கிறது வந்து ஸ்கொயராகவோ இல்லை ட்ரையாங்கிளாவோ இல்லை அன்டிஃபைன்டு ஷேப்பாகவோ இருக்கலாம். ஸோ அதை ஷேட் பண்ணுது. ஸோ இது எல்லா கால்குலேஷன்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை 3D மாடலிங்லேருந்து நம்ம ஜிகோட கன்வெர்ட் பண்ணுற இடத்துல நம்ம எல்லாமே நம்ம அங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லர்ஸும் வந்துடும். ஸோ ஹேங்கிங்னா இப்போது இந்த 2 கையும் வந்து ஒரு பாலம், இப்போ இது ஜாயிண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெல்ட் ஆகி தான் வரும். ஸோ இப்போ இவ்வளோ லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போ வந்து இது வந்து பிளாஸ்டிக் வந்து நமக்கு பெண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து தவிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வீடு கட்டுறப்ப மேலே ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குச்செல்லாம் வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் நிறைய கொடுத்து வந்து காங்கிரீட் போர் பண்ணிட்டு அது ஸ்ட்ராங்காக ஆனதுக்கப்புறம் நமக்கு அதை எடுப்பாங்க. ஸோ சேம் திங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் மெட்டீரியல் வரும்போது நமக்கு கீழேருந்தே வந்து சப்போர்ட் பெல்ட் ஆகிட்டே வந்துடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது எப்படி ஹேங்காக இருந்தாலும் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிகோட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய 3D மாடல்லேருந்து ஜிகோட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரே அல்கோரிதமே இது எல்லாமே பார்த்துக்கும். இது வந்து நம்ம வந்து டென்ஷன் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னமும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை இன்னும் இது டெப்த்தாக உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன், அதையும் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற சஜஷன் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா இல்லையான்னு தெரியும். ஸோ ஓகே, இந்த 3D பிரிண்டரை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ நான் சொன்ன இந்த மெட்டலும் அதே மாதிரி இந்த வீடு கட்டுறது இன்னும் என்னென்ன டைப்ஸ் ஆன் 3D பிரிண்டர் இருக்கோ அது என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கணும் அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த 3D பிரிண்டர் ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி தரேன். ஸோ லோ காஸ்ட் பண்ணி தரேன். அப் டு 30,000 வரையும் அமேசான்லாம் இருக்குது. நான் அதை விட உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ்லாம் பண்ணி தருவேன். உங்களுக்கு என்ன சைஸு, என்ன ரெக்குவயர்மெண்ட்டு, என்ன மெட்டீரியல் போட்டு பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸில் நான் பண்ணி தருவேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணி தருவேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் சிஎன்சி ரவுட்டரு, மில்லிங்கு, லேத்து, ஸோ இந்த மாதிரியும் நான் பண்ணித்தரேன். ஸோ ஏற்கனவே அதை பற்றின வீடியோஸும் நிறைய நான் மேனுஃபேக்சரிங் பண்ணதை எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி அடுத்த வீடியோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன்.